இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் நிறைய சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு படம் சொல்லலாம். அது இந்த டைம் நீங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? ஆக்சுவலா தலைவரோட கடைசி 2வது படம் இது, 68வது படம். நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா பியூர் என்டர்டைன்மெண்ட். தளபதி தான் மாஸ் ஆஃப் சினிமா, மாஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான் வந்திருக்கான். பொலிட்டிக்கல் எல்லாமே செகண்டரி, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. சர்ச்சைகள் நம்மால் பார்க்காத சர்ச்சைகளா, டைம் டு லீட் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் சர்ச்சைகள் தான். அதனால நமக்கு அதெல்லாம் தொகுப்பி மாதிரி கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நம்ம ஆரம்பத்தில் தளபதி ரசிகர் தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, தலைவர் ஃபேஸ் பண்ணாதது இல்லை. இன்னும் ஒன்றும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு படத்தோட தலைவர் ட்ராப் பண்ணிட்டு மக்கள் பண்ணி வராருன்றது. இதில் ஸ்பெஷல் என்னன்னா, நாங்கள் இளைய தளபதி பார்த்துட்டோம் என்னுடைய ஏஜ் குரூப்ல. இப்போ ஏஜ் குரூப்ல தளபதியை பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த ஏஜ் குரூப்ல நாங்கள் தலைவரை பார்க்க போறோம். ஸோ அதனால 3 டைமென்ஷன்லயும் தலைவர் எங்களை பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். படம் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. முக்கியமா ஃபைட்டு, டான்ஸ், பாட்டு, விஜய் சார் படம் பொறுத்த வரைக்கும் எது வேணா போடலாம், என்ன வேணா பண்ணலாம், படம் ஓடிடும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ கன்ஃபார்மா படம் பிளாக் பஸ்டர் தான். இதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரு டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எதிர்பார்க்கறீங்க? பழைய செந்தூர பாண்டி விஜயகாந்த் இந்த படத்துல இல்ல செந்தூர பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஒரு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்போ, இன்னும் அவரோட ஆரம்ப கட்ட காலத்துல. இப்ப வந்து விஜய் சார் வந்து ஒரு நன்றி கடனா தான் நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா விஜயகாந்த் சார் என்ன லெவல்ல இருக்கா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்ப அடுத்த லெவல் அவரோட வழியில விஜய் தொடருவாருன்னு நம்புவோம். நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இது வந்து ஏறக்குறைய அது சரியான காம்போ. அந்த டைம்ல பார்க்க முடியலன்னா அப்போ விஜயகாந்த் சார் பீக்ல இருந்தாரு, விஜய் சார் வந்து அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ வந்து கரெக்டான ஏஜ்ல நாங்க பார்க்கும்போது 2 பேரும் பெரிய ஸ்டாரா வந்தது பெரிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் இன்னும் லைவா தான் இருக்கிறாரு விஜயகாந்த், அது ஒரு பக்கம். அண்ட் இந்த காம்போ வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்க்கறது வந்து நம்ம தலைவர் வந்து சும்மா வந்து நரசிம்மா, வல்லரசு அந்த கெட்டப்ல வந்திருந்தா எங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து இந்த அல்டிமேட் கிஃப்ட். அது வந்து கூஸ் பம்ப்ஸ் கன்ஃபார்ம். இன்னும் அதுல எந்தவித டவுட்டும் இல்லை. ஓகே ப்ரோ, படம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா கோட். படம் எப்படி ப்ரோ? தளபதி பண்ணா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. நம்மளுக்கு ஒன்றும் இது எதிர்பார்ப்பு இல்லை, கண்டிப்பா நல்லா தான் இருக்க போகுது படம். இதுல பாத்தீங்கன்னா விஜய் சார் கூட பழைய செந்தூர பாண்டி மாதிரி விஜயகாந்த் சார் கூட. ஆமா, அவர் ஏஐ மூலியமா கொண்டு வராங்க. அதை பத்தி நீங்க எப்படி ஒரு ஆமா, ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் கொண்டு வராங்க. இந்த கோட்னால அவங்க ட்ரிபியூட்டுக்காக கொண்டு வராங்க ஏஐ கேரக்டர் வச்சு. விஜய் படத்துக்கு நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன ஒரு ரசிகரா என்ன தளபதி படம்னால சர்ச்சை இருக்கு. இப்போ அதான் அவர் அரசியல் வர்றதுனால சர்ச்சை இருக்கலாம். ஆமா, அதை பத்தி நம்ம எதுக்கு போனோம்? நம்ம படத்தை பாக்குறோமா, அவள்தான் போக வேண்டியதான். ஓகே, தளபதி கோசம் எதுக்கு வந்திருக்கீங்க? தளபதி கோசனா, தளபதினால ஒரு பிராண்ட். அவரு சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கதான் அவர் எல்லா படத்துக்கும் வந்துடும். நாங்க இந்த படத்தை சோலோ ரிலீஸ்னா அதுக்கே பார்த்தீங்களே, டிக்கெட் 1 நிமிஷத்துல எடுத்துடுறாங்க. சோலோ லியோ படத்துலன்னா சொன்னாங்க சூர்யாவால் ஓடிச்சு, அதெல்லாம் யாருமே இல்லை, அவர் மட்டும் தான். சோலோ ஆடியோ லான்ச்சும் இல்லை, ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணானுங்க, அவ்வளோ கூட பண்ணல. அவர் 1000 கோடி அதுக்கு மேலே அடிக்கும். எல்லாம் தளபதி கோசம் தான், அந்த மூஞ்சி கோசம் தான். ஆமாம், அதுவும் எதிர்பார்ப்பு தான். எப்படி அதெல்லாம் பார்த்ததில்ல நான் ரீல்ஸ்லாம் அதில் பார்த்துக்கிறேன். ஆனால் அவரால் தான் இவர் வந்தார், அது உண்மையாக சொல்லணும். ஆனால் விஜயகாந்த் தெரியும் போது எடுத்துக்கிறாங்க அந்த ஏஐ வச்சுலாம். அது எப்படி காட்டுவாங்கலாம் தெரியாது, போய் பார்த்தா தான் அது. பயங்கரமாக இருக்கும். இப்போனா ஒரு மன கஷ்டம்னா செலிப்ரேஷன் பண்ண வேணான்ட்டாங்க. அதுதான் அவர் அவ்வளோ பேர் வந்துடுறாங்க, எங்கெங்கேருந்து வந்துடுறாங்க. கள்ளக்குறிச்சிலாம் நின்றுக்கிறானுங்க, வந்து கத்தினுக்கிறானுங்க, செலிப்ரேஷனே பண்ண முடியலன்னு. அதுதான் ஒரு மன கஷ்டம். உள்ளே போனாலே செலிப்ரேஷன் தான் அது. ஏங்க ப்ரோ, 4 மணி ஷோ விட மாட்டுறானுங்க. இங்கே தளபதினா பயம் இருக்கணும், தளபதி மேலே பயம் இருக்கணும் எப்பயுமே. அவர் மட்டும்தான் வேண்டாம் ப்ரோ. தளபதினு இருந்தாலே எதிர்பார்ப்பே இருக்காது, தளபதிக்காக போனால் மட்டும் போதும். இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கு? வெங்கட் பிரபு டைரக்ஷன், கதை ஸ்டோரி நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம், பர்ஃபெக்டாக இருக்கும். யுவனோட மியூசிக்கு
பெஸ்ட்டு காம்பினேஷன். அதுக்கப்புறம் தளபதியோட ஆக்டிங்கு, கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட்லாம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு ரூல் ஃபார் அனதர் டிகேட். கண்டிப்பாக கோட் வந்து தளபதியோட பெரிய ஹிட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ்லாம் வெளியே வந்தது. அதில் என்னவாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் தளபதிக்காக படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ப்ரோ. அதை நாங்கள் சொல்லி தான் தெரியணுன்ட்டு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பாண்டிக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் ஏஐ டெக்னாலஜி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏஐ யூஸ் பண்ணது ஒரு பெஸ்ட்டு ஐடியா. ஏன்னா சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நமக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். தளபதியை எங்கே காமிச்சிக்கிறாங்க, பழைய தளபதி மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் உள்ளே போகிறோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமே அமையும் ப்ரோ. ஏன்னா இது முன்னாடி அவர் இந்த மாதிரி எந்த படத்துலையும் நடித்ததில்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேரக்டரைஸாக அவர் என்ன தான் ஏஐ போட்டு கேரக்டரைஸாக அவர் கொஞ்சம் சின்ன பையனாக நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட யூத்னஸ் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறோம். தளபதிக்காக தான் வந்தோம், தளபதிக்காக படம் பார்க்க போகிறோம். தளபதி தான் கடைசி வரைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலிப்ரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஏமாற்றம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தை உண்டாக்குச்சு ப்ரோ. நாங்கள் எதிர்பார்த்து வந்த படம், மோளம், டான்ஸு, பாட்டு, கூத்து, தளபதி கட் அவுட் கூட வைக்க முடியாங்க ப்ரோ. பேனர் மட்டும் தான் கட்டிக்கிறேன் வழியாக அவரோட கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணலாம் என்னென்னமோ எதிர்பார்ப்போட தான் வந்தோம் ப்ரோ. ஆக்சுவலாக இதெல்லாம் விஜய் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக போகிறாரு. கட் அவுட் வைக்கிறதாகட்டும், அதை நம்ம சரியாக பார்த்துக்கிறதாகட்டும், கூட்டம் கூட வேண்டான்னு பெருசாக சொன்னார். செலிப்ரேஷன் எதுவும் வேண்டாம், யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் கரெக்டான வழியில் போய் படம் மட்டும் பார்த்துட்டு படத்தை ரசிச்சுட்டு வந்தால் போதுன்னு மட்டும் தான் அவர் சொன்னார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவர் மக்கள் நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ரசிகர்களாக அவரை வந்து கொண்டாட்டம் பண்ணுறது நம்மளோட வழக்கம். இந்த தடவை அவர் பண்ண முடியாதுங்கிறது பெரிய ஏமாற்றம். படத்தில் அந்த ஏமாற்றம் இருக்காதுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணாமல் அமைதியாக இருந்து படத்தில் உள்ளே போய் தேட்டரில் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பார்த்து அவருக்கு